ஹலோ காய்ஸ், இன்னைக்கு எபிசோடு 8 தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரே ஒரு லைக்கை தட்டி விட்ருங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் வரீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே ரீனா மேலேயும் ரைடோ மேலேயும் ஒரு கண் இருக்கிற அந்த டீச்சரு அங்கே அவங்கள இன்னொரு டீச்சர் மீட் பண்ணுறாங்க. ஏய் என்ன, நம்ம மேலே போய் லஞ்சு சாப்பிடலாமா? அதுக்கு அவங்களும் ஒத்துக்கிறாங்க. ஆனால் எதிர்பாராத விஷயமா அங்கே அவங்க ரெண்டு பேரும் வர அதை பற்றிலாம் அவங்க யோசிக்கிறாங்க. ஆனால் இவங்க ரெண்டு பேரை பார்த்து தான் இவங்களோட நிலைமை ஒரு மாதிரி மோசமாயிருக்கும். உழைக்கும் இவங்கள கண்டுக்காம இருக்கணும்னு நினைக்கிறேன். அப்படியே அவன் மேல பாப்பாங்களா, ஓஷிராயும் இருக்கா. அட இவ ஓஷிராயாச்சு, இவ என்ன பண்ணிருக்கா? ஓஷிரா எதுக்குங்க மேல இருக்கா? அப்படின்னா கண்டிப்பா நம்ம ரீனா மேல ஃபீலிங்ஸ் இருக்கோ, அதை வெளிப்படுத்த முடியாம மேல இருந்து பார்த்துன்னு இருக்காளோ. ஒரு வாட்டியும் அங்க இருக்கணும், நானும் இருக்கணும் அப்படின்னு அவ சொல்ல பாக்குறா. ஆனா அவளால முடியல. அதுக்காக தான் அவ அங்க தங்கினே இருக்கா. இந்த எஸ்டீமை என்னால தாங்கிக்க முடியல. இப்படி இவங்க அதெல்லாம் பார்க்கும்போது இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஆமா டீச்சர், உங்களுக்கு என்ன ஆச்சு? அது ஒன்னும் இல்ல, என்னோட எஸ்டீம் அது விட்டா வெடிச்சிடும் போல. அதுக்குள்ள ஓஷிராய் அவங்க கண்டுபிடிக்க, ஓஷிராய் நீ வந்து மேல என்ன பண்ணிருக்க, கீழே எங்க கூட சாப்பிடு. நல்ல வேலை இந்த ஓஷிராயை அவங்க பாத்துறாங்க. அப்புறம் எந்த விதமான பிரச்சனையும் வராது. ஆனா நான் எதுக்கும் ஜாக்கிரதையா இருக்கணும். இதுக்கப்புறம் என்ன ஆகும்னு தெரியல. இப்படியோ இப்ப அவ பக்கத்துல தான் உட்கார போறா. ஆனா ஓஷிராயை பார்த்தா அங்க பக்கத்துல உட்காரல, அவ கொஞ்சம் தள்ளியே உட்காரா. ஆனா இந்த அளவுக்கு அவ தள்ளி உட்காரனால அங்க சாப்பாட நம்ம ரீனாவால ஃபீட் பண்ண முடியாது. சரி இப்படி யோசிக்கிறாங்களா? ஆனா ரீனாக்கு அங்க இதுக்கும் ஒரு ஐடியா இருக்கு. இதை பார்த்து அவங்க இன்னமும் ஷாக் ஆகுறாங்க. இப்படி அவளால இப்படி பண்ண முடியுது. இதனால அவங்களோட எஸ்டீம் ஏறி போய் ஒரு மாதிரி ஆகுது. உங்களுக்கு என்ன ஆச்சு? இது வேணும்னா இதை வச்சுக்கோங்க. அதை வச்சு அவங்க எப்படியும் மூச்சு விடுறாங்க. எதிர்பார்க்கல இந்த பசங்களால என்னோட நிலைமை இந்த மாதிரி ஆகும்னு. ஆனா ரீனாவும் ரைடவும் அப்படியே அவங்க பக்கத்துல போறாங்களா, இதனால அவங்களுக்கு இன்னமும் ஒரு மாதிரி ஆகுது. அங்க ஓஷிராய் தொடச்செல்லாம் விடுவாளா. இவங்க 3 பேரை பார்க்கும் போது ஒரு ஃபேமிலிக்கான பாண்டிங் அது வந்து தெரியும். இதனால அவங்களோட ஃபேமிலி எஸ்டீம் அது ரொம்ப அதிகரிச்சு அவங்களால சரியா மூச்சை விட முடியல. ஆமா உங்களுக்கு என்னதான் ஆச்சு? ஏன் நீங்க திடீர்னு இப்படி ஆகுறீங்க? அப்புறம் தூங்கும் போது அவங்கள பத்தி தான் அவங்க யோசிக்கிறாங்க. இன்னைக்கு நடந்ததே ரொம்ப கொடூரமா இருக்கு. சோ போக போக நடக்க போற விஷயத்தையும் நான் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அப்போதான் அவங்க முன்னாடி என்னால நிக்கவே முடியும். இல்லைன்னா அவ்வளவுதான், இதே மாதிரி தான் ஆகும். அவங்க ஒரு விஷயத்தையும் யோசிச்சு பாக்குறாங்க. ரைடோ ஒரு ரக்கடான பையனாவும் நம்ம ரீனாவை ஒரு லீடர் மாதிரியும் யோசிச்சு பாக்குறாங்க. ரைடோ நீ வந்து மாடியில என்ன பண்ண இருக்க? இன்னமும் கிளாஸ் டைமிங் கூட முடியல, அதுக்குள்ள நீ மாடிக்கு வந்துட்ட. லஞ்சும் ஆரம்பிக்கல தெரியும்ல. அப்படியே ஓடி வரும்போது அங்க பனானா இருக்குமா, இதனால அவங்க ரெண்டு பேரும் கிஸ் பண்றதுக்கு போயிடறாங்க. இதை பார்த்து அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இல்ல நான் வந்து ரொம்பவும் போயிட்டேன், நான் இந்த மாதிரி யோசிச்சிருக்க கூடாது. இன்னமும் டோனை கம்மி பண்ணி யோசிக்கிறாங்க. இந்த வாட்டி நம்ம ரீனா வந்து ஒரு அமைதியான பொண்ணா இருக்கா. நம்ம ரைடோ அவன் வந்து ஒரு கிளாஸ் ஐடலா இருக்கான். என்ன மாதிரி ஒரு ஆர்டினரியான பொண்ணால இவன் கிட்ட எல்லாம் பேச கூட முடியாது. கிட்ட அவன் பேச கூட மாட்டான். அப்படின்னு இவன் யோசிச்சுட்டு வீட்டுக்கு வரா. வீட்டுல பார்த்தா நம்ம ரைடோ இருக்கான். அட ரைடோ, இந்த மாதிரி நீங்க என்னோட வீட்டுல என்ன பண்ணிருக்கீங்க? என்னோட அங்கிள் வந்து சொன்னாரு உன்னை வந்து எனக்கு சொந்தமாக்கணுமா, அதுக்காக தான் நான் இங்க வந்தனே. அதாவது நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருக்க போறோம். கூடிய சீக்கிரத்துல உனக்கும் எனக்கும் மேரேஜ் ஆக போகுது. என்னது மேரேஜா? அதுவும் சடனாவா? ஆமா, உன்னை எனக்கு சொந்தமாக்குறதுக்கு நான் என்ன வேணாலும் பண்றதுக்கு தயாரா இருக்கேன். இந்த மாதிரி அவங்க யோசிக்கிறாங்களா. அவங்க பெட் முழுக்க ஒரே ரத்தமாயிடுது. இதுக்கப்புறம் காலையில ஆகுது. அங்க இன்னொரு டீச்சர் இருந்திருப்பாங்களே, அவங்க தான் வந்து இவங்கள பாத்துக்கிறாங்களே. ஆமா நீங்க எப்போ இங்க வந்தீங்க? எஸ்டீம் அது சரியா எனக்கு படல. உங்களுக்கு மெசேஜ் பண்ண இருந்தாலும் நீங்க ரிப்ளைவே பண்ணலையா? எனக்கு பயமா இருந்தது, அதுக்காக தான் நான் வந்தேன். வந்து பார்க்கும்போதே ஒரே ரத்தமா இருந்தது. வேலை நீங்க எனக்கு கீயை கொடுத்துருக்கீங்க, இல்லைன்னா என்ன ஆயிருக்கும். சரி நீங்க வந்து நிறையவே பிளட் லூஸ் பண்ணிட்டீங்க, இந்தாங்க இதை சாப்பிடுங்க. ஏன்னா நைட்டும் நீங்க ஒழுங்கா சாப்பிட்டுருக்க மாட்டீங்க, அதனால சாப்பிட்றது நல்ல விஷயமா இருக்கும். அது அவங்க சாப்பிட்றாங்க, அது ரொம்ப டேஸ்டா இருக்கு. ஆமா நாளைக்கு நீங்க ஃப்ரீயா? நம்ம வேணா ஷாப்பிங்க்கு போகலாமா? அதுக்கும் அவங்க ஒத்துக்கிறாங்க. இந்த சைடு உங்க இஷிகாவும் அந்த பொண்ணும் கேட்கறா. ஆமா நாளைக்கு வந்து ஏதாச்சும் உங்களுக்கு பிளான் இருக்கா? இல்ல பிளான்லாம் இல்ல, நாங்க ஃப்ரீ தான். அப்புறம் என்ன, எங்க கூட ஃபெஸ்டிவலுக்கு வாங்க. சரினா என்ன ஓகேவா? அப்படின்னா நம்ம கூட ஓஷிராயும் வரலாமா? கண்டிப்பா 6 மணிக்கு நம்ம ஃபெஸ்டிவல் அப்போ மீட் பண்ணலாம். அங்க அவங்க போறாங்க. அவங்க 3 பேரும் யாக்கட்டான ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு வராங்க. அதுவும் நம்ம ரீனாக்கும் ஓஷிராய்க்கும் அவ்வளோ சூட் ஆகுது. ரீனா நீ வந்து இதை போடுவேன்னு நான் எதிர்பார்க்கல. அதுவா எனக்கு இவ ஹெல்ப் பண்ணா, அதனால தான் இப்போ நான் போட்டு வந்தேனே. அப்படியா ஓஷிராய், உனக்கு இதெல்லாம் தெரியும்னு எனக்கு சுத்தமா தெரியாது. இப்போ நம்ம வந்து ஒரு டீமா இருக்கும். நம்ம ஒருத்தங்க கிட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. இப்படி போனா இங்க இருக்கிற ஒரு கேமையும் நம்மளால அசால்ட்டாவே ஜெயிக்க முடியும். இதே மாதிரி அவங்க கேம் விளாடலான்னு போறாங்க. ஆனா என்ன ஒண்ணு, ரீனா அங்க சாப்பாடுக்கே எல்லாத்தையும் காலி பண்ணிட்டா. அவகிட்ட வேற ஏதோ பண்றதுக்கு அங்க காசும் இல்ல. ரைடோ ஒரு ஷூட்டிங் கேம் விளாடுறான். அதுல பர்ஃபெக்டா டார்கெட் பண்ணி அடிச்சா ரிவார்டு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி அவன் டார்கெட் பண்றான், அங்க அடிக்கவும் செய்யறான். ஆனா அப்புறம் தான் தெரியுது அது அவன் இல்ல, ஓஷிராய் தானே. தம்பி உனக்கு வந்து லக் இல்லன்னு நினைக்கிறேன், நீ என்ன திரும்ப ட்ரை பண்றியா? இல்ல வேணாங்க. ஹே ரீனா, இது வந்து உனக்காக தான் நான் வந்து எடுத்தனே. அப்படின்னா இதுல இருந்து ஏதாச்சும் ஒன்னத்தை எடுத்துக்கோங்க. அப்படின்னா இது எனக்கு வேணும். ஆமா இதுதான் எனக்கு வேணும். அட ரீனா, இதை வந்து என்னாலே சாப்பிட முடியும். இதுக்கப்புறம் அவங்க வேற ஒரு இடத்துக்கு போறாங்க. அங்க கோல்டு ஃபிஷ்ஷை எடுக்கிறது தான் கேமே. இல்ல ரீனாக்கும் ஒரு ட்ரை அவன் கொடுக்குறான். ரீனா பண்றதை பார்த்து ஏதோ ரீனா இதுல கை தேர்ந்தவ
அப்படின்னு அவன் யோசிக்கிறான். நான் அந்த மாதிரி எதுவும் நடக்கல, ரீனா அங்க தோத்து தான் போறான். இதே மாதிரி அவங்க ஃபெஸ்டிவல்ல ஜாலியா என்ஜாய் பண்றாங்க. அங்க நிறைய விஷயத்த விளையாடுறது, ஃபன் பண்றது, இதே மாதிரி அங்க ஃபெஸ்டிவலும் போகுது. கடைசியா அங்க போகும்போதே இந்த சைடு இந்த 2 டீச்சரும் இங்க வந்திருப்பாங்க. இப்பயாச்சும் அவங்களோட எஸ்டீமை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. அதுக்குள்ள ஓஷியராயும் மத்த 2 பேரையும் பார்க்க இதனால அவங்க திரும்பவும் மயங்கி போயிடுறாங்க. இவங்களான்னு நான் எதிர்பார்க்கல, யாரோ ஒருத்தங்க இங்க சிக்கா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அவங்க போவாங்களா, ஒரு கட்டத்துல அங்க ஆளு வந்து மாறி போயிடுறாங்க. ரீனாவை அவன் கூப்பிடுறான். ஆனா ரீனா இல்ல, அந்த சின்ன பொண்ணு ஃபுட்டாபா அவதான் இங்க வந்திருக்கா. ஆமா, ரீனா வந்து எங்க போனா? இந்த சைடு ரீனாவும் அவங்க 2 பேரை பூச்சின்னு போறான்னு நினைச்சுக்கினே ஒரு பொருளை பூச்சின்னு போறா. அப்புறம் தான் அவளுக்கு ரியலைஸே ஆகுது, அட நான் வந்து தொலைஞ்சிட்டேனா, அவங்க 2 பேரும் எங்க போனாங்க? சைடு அங்க ஃபுட்டாபாவும் சொல்றான், நீ வந்து எனக்கு கடத்துறதுக்கு தானே பாக்குற இருமா, ஆனா உன என்னையா நீ அப்படி பாக்குற? நான் ஒன்னும் அப்படி எல்லாம் பண்ண போதில்ல. நான் கெஞ்சி கேட்கிறேன், தயவு செஞ்சு ஒன்னும் பண்ணாத. கிட்ட போன் இருக்குல்ல, யாரு கூட வந்து உங்களுக்கு கால் பண்ணு. நான் போனை வீட்லயே மறந்துட்டேன். அப்படின்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை, என் கிட்ட போன் இருக்கு, இந்தா. நான் போனை தேடி பார்த்தா அவன் கீழே எங்கேயோ போட்டான். இதனால போன் அவங்க மிஸ் ஆயிடுது. சரி, இப்போ நம்மளுக்கு வேற வழி இல்லை, எல்லாருமே தொலைஞ்சு போனா ஒரு இடத்துக்கு போவாங்களே, அங்க வேணா நம்ம போகலாம். போய் அந்த ஃபுட்டாபா அந்த பொண்ணோட அப்பா டீடைல்ஸை கொடுக்க அவங்களும் அவங்க கான்டாக்ட் பண்ணி சொல்றாங்க. இப்பதான் கான்டாக்ட் பண்ண அவர் வந்து வராராம். சரி, அப்படின்னா நீ இங்கேயே வெயிட் பண்ணு, நான் வந்து போறேன். அட எனக்கு புரியுது, உங்க அப்பா வர வரைக்கும் நான் இங்கேயே வெயிட் பண்றேன். ஆனா நான் ஒன்னும் கேட்கல, ஆனா ரொம்ப நன்றி நீங்க இப்படி பண்றதுக்கு. உங்க அப்பாவும் வர அங்க இப்பதான் அவளுக்கு நிம்மதியாவும் இருக்கு. நீங்க தான் காப்பாத்தினதா, ரொம்ப நன்றி அவளை பாத்துக்கிறதுக்கு. அட அப்பா வாங்க நம்ம போலாம். போகும்போதே அவ தேங்க்ஸ் சொல்றா. ஆனா நான் இப்போ மத்தவங்கள தேடணும், இப்போ அதுதான் ஒரு பிரச்சனையே. நான் எப்படி தேடி கண்டுபிடிக்கிறது? அங்க ரீனாவும் அங்க போய் தகவல் தரா, நானும் தொலைஞ்சு போயிட்டேன்னு. ரீனாவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவனுக்கு நிம்மதியா இருக்கு. ரீனாவும் அப்படியே கட்டி பிடிக்கிறான். அட இவளுக்கு உன்னை தெரியுமா, நீ அவளோட கார்டியனா என்ன? நான் வந்து ரொம்ப பயந்து போயிட்டேன், எவ்வளவு லோன்லியா என்ன தெரியுமா நீ இல்லாம. நான் மன்னிச்சிரு, நானும் கொஞ்சம் லேட் பண்ணிட்டேன். அப்புறம் தான் அவனுக்கு தெரிய வருது உன்னோட போன் அது வந்து வேற ஒரு பாக்கெட்ல வச்சிருக்கான். அங்க ஃபயர் ஒர்க்குக்கும் டைம் ஆகுமா, இதனால அவங்க அப்படியே ஓடி போறாங்க. இந்த சைடு இப்போதான் அங்க டீச்சரோட நிலைமை ஓரளவுக்கு ஓகேவா இருக்கு. நான் திரும்பவும் இவங்கள பார்க்க திரும்பவும் அவங்க மயங்கி போயிடுறாங்க. திரும்பவும் எஸ்டிமானு போற வழியில ரீனாவோட செருப்பு வந்து அந்துருமா, அவளால அங்க நடக்க முடியல. அங்க ஃபயர் ஒர்க்கும் ஆரம்பிக்க எல்லாருமே அதுதான் பாக்குறாங்க. அங்க ரைடவும் சொல்றான், இது வந்து ரொம்ப அழகா இருக்குல்ல, ஆனா எனக்கு வந்து சரியா தெரியல. அப்படியா, உனக்கு தெரியலனா நான் உனக்கு உதவி பண்றேன். எனக்கு தெரிஞ்சு இப்போ உன்னால ஒழுங்கா அதை பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து என்னால தெளிவா பார்க்க முடியுது. ரைடோ ரொம்ப நன்றி. நான் வந்து ரொம்ப குள்ளமா இருப்பேனா, ரொம்ப ஸ்மாலா இருக்கனாலேயே எனக்கு இந்த மாதிரி விஷயத்த பார்க்கவே முடியாது. நான் என்ஜாயும் பண்ண மாட்டேன். ஏன்னா எல்லாருமே டாலா இருப்பாங்க. அந்த மாதிரி டைம்ல என்னால எதையுமே அங்க என்ஜாய் பண்ண முடியாது. நான் உன்னால ரொம்ப என்ஜாய் பண்றேன். தேங்க்ஸ் ரைடோ. அதுக்கப்புறம் சிறப்பி அவன் ஓரளவுக்கு ரெடி பண்ணிடுறான். இப்போ உன்னால ஓரளவு நடக்க வச்ச முடியும். வா ரீனா, நம்ம போகலாம். ஆனா ரீனாக்கு என்ன தெரியல, சடனா ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னு தெரியல, நம்ம ரீனாக்கு நம்ம ரைடோ மேல ஒரு லவ் உருவாகுதோ. இருக்கலாம், பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு. சோ வீடியோக்கு மறக்காம ஒரே ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. ஏன்னா அப்பதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.